அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். ஆகஸ்ட் 30 நியூசிலாந்து அணு விஞ்ஞானி ரூதர்ஃபோர்டு பிறந்த தினம் என்று ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை. நோபல் பரிசு பெற்ற அணு இயற்பியல் விஞ்ஞானி எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு பிறந்த தினம் என்று. நியூசிலாந்தின் பிரைட் வாட்டர் பகுதியில் 1871 பிறந்தார். தந்தையின் பணி காரணமாக குடும்பம் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்தது. அறிவுதான் ஆற்றல் என்பதை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தார் ஆசிரியையான அம்மா. ஓய்வு நேரத்தில் சகோதரர்களுடன் சேர்ந்து பால் கறப்பது, சுள்ளி பொறுக்குவது என சுற்றுவார் ரூதர்ஃபோர்டு. வறுமையிலேயே வளர்ந்ததால் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது சிறுவயதிலேயே உள்ளத்தில் நன்கு பதிந்தது. தொடக்க கல்வியை அரசு பள்ளியில் பயின்றார். படிப்பில் சூரன். 10 வயதில் கிடைத்த ஒரு அறிவியல் புத்தகம் ஆராய்ச்சி மனோபாவத்தை அவரிடம் அரும்ப வைத்தது. அதில் உள்ள ஆய்வுகளை உடனுக்குடன் செய்து காட்டி குடும்பத்தினரை ஆச்சரியப்படுத்தினார். நெல்சன் கல்லூரி, நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தின் கேண்டர்பரி கல்லூரியில் பயின்றார். 23 வயதுக்குள் BA, MA, BSc என 3 பட்டங்களை பெற்றார். கல்வி உதவித்தொகை பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு பிரபல விஞ்ஞானி JJ தாம்சனின் மாணவரானார். டிரினிட்டி கல்லூரியில் ஆய்வு செய்து ஆய்வு மாணவராக சேர்ந்து 1897 முனைவர் பட்டம் பெற்றார். கனடாவின் மான்ட்ரீல் நகரில் உள்ள மெக் கில் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை பேராசிரியராக 27 வயதில் நியமிக்கப்பட்டார். பிறகு மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை தலைவராக பதவியேற்றார். பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூட இயக்குநராக இறுதி வரை பணியாற்றினார். யுரேனிய கதிர்வீச்சில் எக்ஸ் கதிர் அல்லாத 2 வித்தியாசமான கதிர்கள் இருப்பதை கண்டறிந்து ஆல்பா பீட்டா என பெயரிட்டார். யுரேனிய கதிர்வீச்சு மின்காந்த அலைகளை கண்டறியும் கருவி உட்பட பல கருவிகளை கண்டறிந்தார், உருவாக்கினார். வாயுக்களில் உள்ள அயனிகளின் தன்மை குறித்து தாம்சனுடன் சேர்ந்து ஆய்வு செய்தார். கதிரியக்கத்தின் மிக முக்கிய அம்சமான எரியாற்றல் குறித்தும் ஆராய்ந்தார். இது வேதியியல் வினைகளில் இருந்து வெளிப்படும் ஆற்றலை விட அதிகம் என்று நிரூபித்தார். இதன் மூலம் அணு ஆற்றல் என்ற முக்கிய கோட்பாட்டை உருவாக்கினார். அரை ஆயுள் என்ற முக்கிய கோட்பாட்டை வகுத்தார். இது கதிரியக்க கால கணிப்பு, ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் என்ற உத்திக்கு வழிவகுத்தது. புவியியல், தொல்பொருளியல், வானியல் உட்பட ஏராளமான துறைகளில் இது பயன்படுகிறது. கதிரியக்க தனிமங்கள் குறித்த ஆய்வுகள் மற்றும் தனிமங்களில் ஏற்படும் கதிரியக்க சிதைவு குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக 1908 வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார். 1914 அந்த முதல் போர் தொடங்குகிற வருஷத்தில் சர்பட்டம் பெற்றார். லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 5 ஆண்டுகள் அதன் தலைவராக பணியாற்றினார். அணுக்கரு பற்றிய இவரது கண்டுபிடிப்புகள் தான் அணு கட்டமைப்பு குறித்த இன்றைய கோட்பாடுகள் அனைத்துக்கும் அடித்தளமாக விளங்குகின்றன. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என போற்றப்படும் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு 66 வயது 1937 மறைந்தார். நியூசிலாந்து அணு விஞ்ஞானி ரூதர்ஃபோர்டு நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். யுரேனிய கதிர்வீச்சில் எக்ஸ் கதிர் அல்லாத 2 வித்தியாசமான கதிர்கள் இருப்பதை கண்டறிந்து அதற்கு ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி பெயர் போட்டிருக்காரு. எக்ஸ் கதிரை கண்டுபிடித்தவர் ரான்ஜன். அவர் எக்ஸ் தெரியாத ஒரு பொருளுக்கு எக்ஸ்னு வைப்பார். ஆனால் ஆல்பா பீட்டாவை கண்டறிந்த ரூதர்ஃபோர்டு என்பது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. அரை ஆயுள், ஆஃப் லைஃப் என்ற முக்கிய கோட்பாட்டை வகுத்தார். கதிரியக்க கால கணிப்பு, ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் என்ற உத்திக்கு இதெல்லாம் வழிவகுத்தது. புவியியல், தொல்பொருளியல், வானியல் உள்ளிட்ட ஏராளமான துறைகளில் இது பயன்படுகிறது.
மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட சனிக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.